திரும்பவும் சொல்கிறேன், இந்த பேலன்ஸ்டு டயட் நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான், பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியான மட்டும்தான் சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்த முடியும். அதே மாதிரி இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்த முடியும். அதே மாதிரி பாடி வெயிட்டும் படிப்படியாக டக் டக் டக்குன்னு குறைக்க முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் எது? பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக சரியாகாது. இது சரியாக இல்லைன்னா சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை கண்டிப்பாக நிறுத்த முடியாது. இன்சுலினும் கண்டிப்பாக நிறுத்த முடியாது. உங்களுக்கு பேலன்ஸ்டு டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க தெரியுமா? பேலன்ஸ் டயட் அவ்வளோ பவர்ஃபுல் தெரிஞ்சுக்கிடுவாங்க. நீங்கள் மருத்துவத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள், எந்த புத்தகத்தை வேணாலும் படித்து பாருங்கள். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை, இந்த இன்சுலின் சரி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் இஸ் பேலன்ஸ்டு டயட்டு தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம், கடைசி தான் மாத்திரை, அதுக்கப்புறம் கடைசி தான் இன்சுலின். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த பேலன்ஸ் டயட். அதனால தான் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன். ஓகேவா? ஸ்டே டியூன்.